கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பற்றிய பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சகரியா 9 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இங்கு நடைபெறுகிறதை பார்க்க முடியும். உன் ராஜா கழுதியின் மேலும் கழுதியின் மரியின் மேல் ஏறி வருவார் என்று சொல்ல அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் படி இங்கே அவர் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி இயேசுவினிடத்தில் அங்கே கழுதையும் கழுதை கொட்டிகள் அவிழ்த்து வரும்போது இயேசு அதன் மேல் உட்காரும்படியாக அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அதே போல அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன பழக்கத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி கேட்பீர்களானால், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ராஜாக்களில் 9-13 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்று கொள்ளும்போது கழுதியின் மேலே அவங்க வஸ்திரங்களை விரித்து அது மேலே உட்கார வைத்து அதற்கு பின்பாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதன்மேல் உட்கார வைத்த பின்பு அங்கே அவர் போகிற வழியிலே சில வஸ்திரங்களை விரித்து ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் இந்த மரக்கிளைகளை எல்லாம் தரித்து போடுவார்கள். அப்படி செய்யும் பொழுது இவரை நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே அடுத்த வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 38ஆம் வசனத்தில், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடைய தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். வேதாகமத்திலே பார்ப்போம்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம், ராஜாதி ராஜா என்று சொல்லி. அப்படினால் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 5:1, 6, 5:9 இந்த வசனங்களில் சொல்லப்படுது, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார். ஆகவே தான் இங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்படுது, ராஜாக்களுக்கு ராஜா, ராஜாதி ராஜா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். இங்கு இவர்களெல்லாம் ராஜாக்களாக இயேசுவை ராஜாவாக தங்களில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி. தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீ இவருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இம்மைக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் வேறு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய ராஜ்யத்தில்
அவர் ராஜாவாகவே இருக்கிறார். ஆகவே இங்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாமும் அவரை ராஜாவாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி நாம் நம்மை அவரை ராஜாவாக ஏற்று அவருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கழுதையின் மேல் விரித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் போன பாதையிலே வஸ்திரத்தை விரித்து கிளைகளை நறுக்கி போட்டு ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே ராஜாவாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், எங்களை ஆளுகை செய்யும், உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? அன்றைக்கு அவர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டபடியினாலே அதை அவர்கள் செய்தார்கள். நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் உடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி செபிக்கிற நாம் ஆண்டவரை ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக நாம் நமக்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஆளுவார். அவரை நம்மை ஆண்டு கொள்ளும்படி நம்மை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நீரே ராஜா என்று சொல்லி அவரை நாம்